கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கான திட்டமிடலின் முக்கியத்துவம். கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கான திட்டமிடலில் ஆசிரியர் திறன்களை மதிப்பிடுவது பாடசாலைகள் அனைத்தையும் ஒழுங்கமைத்து சரியான ஒரு இயங்கும் தளத்தில் வைத்திருக்க அனுமதிக்கின்றது. கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கான திட்டமிடலின் முக்கியத்துவம். கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாட்டில் திட்டமிடல் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது கல்வி நடவடிக்கைகளுக்கான வரைபடத்தை வடிவமைத்தல், இலக்குகளை அமைத்தல் மற்றும் அந்த நோக்கங்களை அடைவதற்கான உத்திகளை கோடிட்டு காட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. திறம்பட கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கு திட்டமிடல் முக்கியமானது என்பதற்கான முக்கிய காரணங்களாவன: இலக்குகளின் தெளிவு, பாடத்திட்ட ஒத்திசைவு, வேறுபாடு மற்றும் தனிப்பயனாக்கம், வள ஒதுக்கீடு, நேர முகாமைத்துவம், தழுவல் மற்றும் நெகிழ்வுத்தன்மை, ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்பு. முடிவில் பயனுள்ள கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கு திட்டமிடல் அவசியம். இது கல்வி நடவடிக்கைகளுக்கான வரைபடத்தை வழங்குகின்றது, தெளிவான நோக்கங்களை நிறுவுகிறது, ஒத்துழைப்பு மற்றும் வேறுபாட்டை ஊக்குவிக்கிறது, பல ஒதுக்கீட்டை மேம்படுத்துகிறது, நேர நிர்வாகத்தை எளிதாக்குகின்றது, தழுவலுக்கு அனுமதிக்கிறது மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கின்றது. திட்டமிடுதலில் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்வதன் மூலம் கல்வியலாளர்கள் தங்கள் மாணவர்களுக்கு மிகவும் கட்டமைக்கப்பட்ட, ஈடுபாட்டுடன் மற்றும் தாக்கமான கற்றல் அனுபவத்தை உருவாக்க முடியும். கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறையை திட்டமிடுவதில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு நிலை திட்டங்களிடையே உள்ள தொடர்பை கண்டறிவது அவசியம். எனவே ஆசிரியர்கள் பயனுள்ள கற்றல் கற்பித்தலுக்கு கற்றல் திட்டங்கள் அவசியமானதாக காணப்படுகின்றது. எனவே கற்றல் கற்பித்தல் அனுபவத்தில் திட்டமிடலின் முக்கியத்துவத்தினை யதார்த்தபூர்வமாக உணர்ந்து கொண்ட சந்தர்ப்பத்தை நோக்குவோம். அதாவது, வருட ஆரம்பத்தில் ஆண்டுக்கான வேலை திட்டத்தினை பாடசாலை நாட்காட்டியின் அடிப்படையில் தயாரிக்கும் போது முக்கியமாக ஒவ்வொரு பாடத்தினையும் கற்பிப்பதற்கு கிடைக்கக்கூடிய பாட வேளைகளை சரியாக கணித்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அலகுகளுக்கு கிடைக்கக்கூடிய பாட வேளையின் அளவினை வைத்துக்கொண்டு பாடத்திட்டங்களை திட்டமிட முடிகிறது. மேலும் கோவிட்-19 தொற்று நிலைமைகள் காணப்பட்ட காலத்தில் கூட பாடசாலை நாட்கள் மிக குறைவான நாட்களில் பல பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிர்பந்த நிலைமைகளை எதிர்கொண்ட காலத்தில் கூட திட்டமிடல்கள் தான் நிலைமைகளை எதிர்கொள்ள துணை புரிந்தது. அதாவது, குறைவான பாடசாலை நாட்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்களை மறுசீரமைத்து வாராந்த செயல்பாட்டு திட்டங்கள், வாராந்த மதிப்பீட்டு பரீட்சைகள் என்றவாறாக பாடத்திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் மறுசீரமைத்து நெருக்கடியான காலகட்டத்திலும் வினைத்திறனான மற்றும் விளைதிறனான கற்றல் கற்பித்தல் செயல்முறையை திறம்பட நிறைவேற்ற துணை புரிந்தது என்பது யதார்த்தபூர்வ உண்மையாகும். இவ்வாறு இருப்பினும் வருடாந்த வேலை திட்டங்களை தயாரித்து அதன் பிரகாரம் பாடத்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டு அத்திட்டத்தின் பிரகாரம் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை முன்னெடுத்து கொண்டு போனாலும் பாடசாலை நாட்களில் ஏற்படுத்தப்படும் சில காரணிகளால் திட்டமிட்டிருக்கும் பாடத்திட்டங்களை கற்பிக்க முடியாமல் இருப்பது நாம் எதிர்கொள்ளும் பெரும் சவாலாகும். அதாவது, பாடவேளை நேரத்தில் அப்பாடத்தினை கற்பிக்க விடாது தரப்படும் அலுவலக பணிகள், அவற்றில் சில தரவுகளை வலய, கோட்ட, மாகாண மட்டத்திலிருந்து அவசரமாக கோரப்படும் தரவுகளை உடனடியாக தயாரித்து அனுப்ப வேண்டிய நிலைமைகளில் பாடத்திட்டம் முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. இவ்வாறாக அடிக்கடி இடம்பெறுவதால் நாம் திட்டமிட்ட வேலை திட்டத்தின் பிரகாரம் கற்றல் கற்பித்தலை முன்னெடுக்க செல்ல முடியாத நிலைமை பெரும் சவாலாக உள்ளது. மற்றும் பாடசாலை நாட்காட்டியில் திட்டமிடாத நிகழ்வுகள், கூட்டங்களை முன் திட்டமின்றி, முன் அறிவித்தல்களும் இன்றி திடீரென பாட நேரங்களில் நடாத்துதல், இப்பாட வேளைகளில் கற்பிக்க வேண்டிய கற்றல் செயற்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை கூட பெரும் சவாலாக உள்ளது. மற்றும் முக்கியமான விடயமாக, திட்டமிடாத நாட்களில் திடீரென ஏற்படும் பெற்றோர் சந்திப்பு கூட பாட வேளைகள் முறிவடைவதற்கு ஏதுவாக அமைகின்றது. எனவே வருட ஆரம்பத்திற்குள் ஆசிரியர்கள் வேலை திட்டங்கள், பாடத்திட்டங்கள், கணிப்பீட்டு வேலை திட்டங்கள் தயாரிக்கும் முன்னர் வலய நாட்காட்டியை பெற்றுக்கொண்டு பாடசாலைகள் தமது பாடசாலைக்கான நாட்காட்டியினை தயாரித்து அந்நாட்காட்டியினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வருடாந்த வேலை திட்டங்களை தயாரித்து அதன் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுத்தால் கற்றல் கற்பித்தலுக்கு ஏற்படும் இடர்களையும் தடைகளையும் தவிர்த்து கொள்ள முடியும். அத்துடன் பாடசாலை திட்டமிடலின் அடிப்படையில் 5 ஆண்டு திட்டம், ஓராண்டு திட்டம் என்பவற்றை தயாரித்து அத்திட்டத்தின் பிரகாரம் பாடசாலை நடத்தப்பட்டால் வினைத்திறனான மற்றும் விளைதிறனான வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் எமது பாடசாலைகளில் வலயக்கல்வி அலுவலரின் கட்டாயத்திற்காகவே திட்டங்களை தயாரித்து 5 ஆண்டு திட்டம், ஓராண்டு திட்டம், வரவு செலவு திட்டம், பாடசாலை நேர சூசி
போன்றவற்றை தயாரித்து வலய கல்வி பணிப்பாளரிடம் அனுமதியினை பெற்றுக்கொண்ட பின்னர் அவற்றினை பத்திரமாக பாடசாலை அலுவலக அலுமாரிகளில் பத்திரப்படுத்தி வைக்கப்படுகின்றமையும் அதனை வலயமட்ட மாகாண மட்ட வெளிவாரி மதிப்பீட்டு சந்தர்ப்பங்களின் போது மட்டுமே பண்புத்தர சுட்டிகளின் கோவையுடன் காண்பிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்றனர். தயாரிக்கப்பட்ட திட்டங்களின் பிரகாரம் பாடசாலை நடாத்தி செல்லப்படுவதில்லை என்பதே யதார்த்த உண்மையாகும். மேலும் இத்திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னைய ஆண்டின் பெரும்பகுதி நேரத்தை விரயம் செய்து பல திட்டமிடல் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்து பிரச்சனைகளை இனங்கண்டு பிரச்சனைகளை முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வினை கண்டு அத்தீர்வுகளை திட்டமாக தயாரித்து அத்திட்டத்தினை செயற்படுத்துவதற்கான நிதியினை ஒதுக்கீடு செய்து அதனை வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து சமப்படுத்தி அவற்றினை ஆவணமாக்கி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று வலய கல்வி பணிப்பாளரிடம் அனுமதி பெற்று வந்த பின்னர் அத்திட்டத்தினை அலுமாரியில் பத்திரப்படுத்தி வைக்கும் அதிபர் பாடசாலை நிர்வாகம் ஒரு நிமிடம் அதனை தயாரித்த ஆசிரியர் மனநிலையை பற்றி கூட சிந்திப்பதில்லை. ஆகவே இவ்வளவாக சிரமப்பட்டு பாடசாலையின் எதிர்கால அபிவிருத்தியை இலக்காக கொண்டு தயாரித்த திட்டங்களை அலுமாரியில் பூட்டி வைப்பதானது பாடசாலையின் தூர நோக்கினையும் அலுமாரியில் பூட்டி வைத்துவிட்டு பாடசாலை தூங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒப்பானதாகும். எனவே எனது பாடசாலையில் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்ட திட்டமிடல் முறைமையாகும். எனவே எதிர்கால பாடசாலை அபிவிருத்திக்கும் தூர நோக்கினை எட்டக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்கும் பாடசாலை திட்டமிடல் எவ்வளவு முக்கியமானது என்பதைப் போலவே திட்டமிடப்பட்ட திட்டத்தின் பிரகாரம் செயல்படுத்துவதும் முக்கியமான விடயமாகும். திட்டமிடப்பட்ட திட்டங்களை செயற்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும். திட்டமிடல் என்பது நாம் விரும்பிய ஒரு இலக்கை அடைய வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி நினைப்பது மற்றும் செயல்படுத்துவது ஆகும். நாம் விரும்பிய இலக்கை அடைய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நினைக்கின்றோம், செயல்படுத்துவதில்லை என்பதே பெரும் ஆதங்கமாகும். எனவே இனிவரும் காலங்களிலாவது திட்டமிடப்பட்ட திட்டங்களின் பிரகாரம் பாடசாலைகளை நடாத்தி சென்றால் விளைதிறனான மற்றும் வினைத்திறனான வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய ஆணித்தரமான உறுதியான கருத்தாகும். இவ்வாறாக கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கான திட்டமிடல் எனும் பாடத்தினை கல்வி இளமானி சிறப்பு பட்டம் பாடநெறியினை தொடர்ந்த போது அலகினூடாக பாடசாலைக்கு திட்டமிடலானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று யதார்த்தபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். அத்துடன் நாம் விடும் தவறுகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இங்கு வழங்கப்பட்ட பாடங்கள் ஒவ்வொன்றும் எனது ஆசிரிய வான்மைத்துவத்தை விருத்தி செய்யும் ஒரு கருவியாகவே அமைந்திருந்தது என்பதை நான் சுயமாகவே உணர்ந்து கொள்கிறேன். இவ்விதமாக பாடத்திட்டங்களினூடாக ஆளுமை விருத்தி பெற ஒரு கருவியாகவே இந்த பாடங்கள் அமைகின்றன. இவையே பிளானிங் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் கற்பித்தலுக்கான திட்டமிடல் எனும் பாடத்தின் பிரதிபலிப்பாகும்.